இதுதான் வாளையார் ஸ்டேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கோயம்புத்தூரில் வாளையாருக்கு தான் வந்திருக்கோம். கடந்த ஒரு வருடமாகவே மழையே கிடையாது, கேரளாலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. வாளையார் வந்து ரொம்ப காஞ்சு போய் ட்ரையாக இருந்தது. இந்த ஓடையில் தண்ணியே வரல. ஆனால் இப்போது ஒரு வாரம் மழைக்கு அப்புறம் இந்த காடு கொஞ்சம் பச்சையாக இருக்குது. ஓடையில் தண்ணியும் வந்து எட்டி பார்த்துருக்கு. தண்ணி கம்மியாயிடுச்சு. நேற்று இங்கெல்லாம் ஓடிட்டு இருந்ததுப்பா தண்ணி. நேற்று இங்கெல்லாம் தண்ணி ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கி மழை வந்ததுன்னா நாளைக்கு வந்துடும். ஆமாம், மழை தண்ணி ஹில்ஸ்லேருந்து வர்ற தண்ணி. இது பைபாஸ் ரோடாக இருந்தாலும் வனப்பகுதியை ஒட்டிய பகுதி தான். இது பாலக்காடு கணவாய் பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் இருக்கிற 32 கிலோமீட்டர் கேப் தான் இந்த கணவாய். இங்கே வந்து எப்போவுமே காற்று அடிச்சுட்டே இருக்கும், மேகங்கள் தாழ்வாக போயிட்டே இருக்கும். அதோட டைம் லேப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. போதுவா செமையாக இருக்குல்ல இந்த இடம். ஆனால் என்ன சிறுத்தையோட ஃபுட் பிரிண்ட்லாம் இருக்குது. காட்டெருமை, சிறுத்தை எல்லாமே இருக்கும். இது அவங்களோட இடம்ப்பா. இதோ இங்கே பாரு எவ்வளோ பெருசு. என் கை இப்படி தான் போயிருக்கு, இப்படி தான் வந்திருக்கு, இப்படி தான் போயிருக்கு. பிரம்மாண்டமாக இருக்குது. வெல்கம் டு தமிழ்நாடு. கரெக்டாக பார்டரு. இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் தமிழ்நாடு. பாரு மதுப்பிரியர்கள் அப்படியே சாணை பிடிச்சி வச்சுருக்கானுங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து இங்கே எத்தனை
ஃபுட் பிரிண்ட் இருக்குது. இங்கே பாருங்களேன், எல்லாமே யானை, காட்டெருமை, மான், சிறுத்தை அத்தனை காலத்தோடு இருக்குது. இந்த வழியாக தான் வந்திருக்கு. அதில் சரியான வறட்சி இங்கே. இப்போ தான் மழை வந்து 4 நாள் தான் ஆகிருக்கு. தண்ணி தேடி எல்லாம் இங்கே வர்ற இடம். இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்? மதுப்பிரியர்கள் பண்ணுற வேலை இருக்கே. அந்த ஓடையில் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் டீ சாப்பிட்டு மறுபடியும் வரும்போது இந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு போகிறோம். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரயில்வே ஜங்ஷன் போய் பாருங்கள். ரொம்பவே அழகான ஒரு ரயில்வே ஜங்ஷன் இது. வனத்தை ஒட்டி தான் இருக்கும். கூட்டம்லாம் பெருசாக இருக்காது. சினிமாலெலாம் வரும்ல, கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் ரயில்வே ஜங்ஷன். சாரி, எங்கே நீங்கள் வரும்போது 2 வீலரில் வந்தீங்கன்னா உங்கள் டேங்க் கவரை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இங்கே குரங்கு வந்து நிறையா இருக்குது. அது அந்த கருப்பு குஞ்சி குரங்கு ஒன்று இருக்குமே, அது நிறையா இங்கே இருக்குது. ஒரு டைம் நான் வரும்போது என்னோடய டேங்க் கவரில் கிழிச்சு வச்சிருச்சுங்க. நான் முன்னாடி போயிடறேன். இங்கேயும் தான் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நாய்க்கு அவ்வளோ பெருசாக இருக்குமா? பார்த்துவா சிங்கம்மா. ஐயா புடி கொஞ்சம் ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷனு. சாரி, இதுதான் வாளையார் ஸ்டேஷன் ஜங்ஷன். சாரி, ரெண்டாக பிரியும். இங்கே மலபார் சிமெண்ட்ஸு. இது மலபார் சிமெண்ட்ஸு. இது ஒரு அழகான ஒரு ரயில்வே ஜங்ஷன். ஒரு ஃபாரஸ்ட்டை ஒட்டின ஒரு ரயில்வே ஜங்ஷன். செம்மையாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக வாக் போகலாம். இந்த வீடியோவில் பெருசாக கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, வறட்சிக்கு அப்புறம் இந்த வாளையாறு எப்படி இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி ஒரு பைக்கில் போயிட்டு வர்றதுக்கு செமையாக இருக்கும். வந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.